to Jesus. எங்கள் பலனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ள கைகளில் எங்களை வரைந்தவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிற்கும் ஊற்று காரணரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை. சொல்லுவோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தான் ஐயா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லான சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தான் ஐயா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, நாம மகிமைக்கு உண்டாக்கி நீ. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, நாம மகிமைக்கு உண்டாக்கி நீ. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வம் அல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வம் அல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம், நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை. ஓ நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை. ஓ நீரே வழி, நீரே சத்தியம், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. இயேசுவை போல ஒரு ஆண்டவரை, ஒரு இரட்சகரை இந்த பூமியில் நம்ம என்ன செய்யல, இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை.
இனிமேலும் பார்க்க போகிறது இல்லை. ஆமென். அந்த உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசுவை நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை நினைத்து பாருங்க. இந்த ரட்சிப்பை இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த பாவ மன்னிப்பை இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த நித்திய ஜீவனை இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டோம். பரலோக பாக்கியத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டோம். ஆமென். இன்றைக்கு இயேசு வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தங்கிற நிலையில் இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உளையான சேற்றில் இருந்தோம். பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சாத்தானுடைய ஆதிக்கங்கள் நம்முடைய வாழ்வில், நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் கல்வாரி இரத்தம், இயேசு கல்வாரியில் சிந்தின அவருடைய தூய இரத்தம் நம்மை கழுவினது, நம்மை சுத்திகரித்தது. அந்த எல்லையற்ற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த பாவம் செஞ்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன். நீ இந்த அளவுக்கு பாவம் செஞ்சிட்ட, உன்னால இந்த மன்னிப்பை பெற முடியாது, உன்னை என்னால் மன்னிக்கவும் முடியாது. இப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லையே, சொல்லவே இல்லையே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்கு பாருங்க. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதை அவர் மன்னித்திருக்கிறாரே. அந்த எல்லையற்ற அன்பை நினைத்து ஹல்லேலூயா அவரை நாம் துதிப்போம். அவர் செய்த நன்மைகளிலே பிரதானமான நன்மை நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே அவர் தங்கி தாபரிக்கிறார். அந்த தயவை நினைத்து நாம் ஸ்தோத்தரிப்போம். இதற்கு ஈடாக நம்மால் என்ன செய்ய முடியும்? இதற்கு பதிலாக நம்மால் அவருக்கு என்ன திரும்ப கொடுக்க முடியும்? ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பை நினைத்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக என்னத்தை நான் செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவரை நான் துதிப்பேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் போற்றுவேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றா எண்ணி நித்தமும் உங்களை நான் துதிக்கிற ஆண்டவரே. இதற்கீடாக என்ன செய்வேன்? என்னையே நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையவே நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆமென். நீர் தந்த எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் பெற்று அனுபவிக்கிறேன்னா எல்லாம் உங்க தயவு, எல்லாம் உங்க இரக்கம், எல்லாம் உங்க கிருபை. அல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கம்பீரிப்பே. துதிப்பே, பாடுவே, கம்பீரிப்பே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி, இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான், என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதும் ஒன்றுமே காணேன், உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். உம்மன்பிற்கின ஏதும் ஒன்றுமே காணேன், உண்மையாய் உணர ஓர் இதயம் தாரும். திறந்தருளும் என் மனக்கண்களை,
திறந்தருளும் என் மனக்கண்களை, இப்பூவிலே வேறோ விருப்பம் இல்லை, இப்பூவிலே வேறோ விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா. புழுதி நின்றம்மை தூக்கியே மீட்டி, நறுமணம் நல்கும் நல்மலராக்கி நீ. புழுதி நின்றம்மை தூக்கியே மீட்டி, உம் கல்வாரி அன்பன்றோ மாற்றியது, உம் கல்வாரி அன்பன்றோ மாற்றியது. என் சுயம் வெறுத்து உந்த சித்தம் செய்வேன், என் சுயம் வெறுத்து உந்த சித்தம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லையற்ற அன்பினாலும் என்னை அழைத்தார், என்னிலடங்க நன்மைகளால் என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே என்னிலடங்க நன்மைகளால் என்னை நிரப்பினார். துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கெம்பீரிப்பே. துதிப்பே, போற்றுவே, பாடுவே, கெம்பீரிப்பே. ஹல்லேலூயா, சந்தோஷமா கரங்களை தட்டி, என் பாவங்களரை என்னை கழுவி சுத்திகரித்தவரே, படுகுழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, இரத்தம் சிந்தி என்னை மீட்டவரே, ரட்சிப்பை இலவசமா எனக்கு தந்தவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளை என்கிற உரிமையை கொடுத்தவரே, நீதிமான்களாய் எங்களை மாற்றினவரே, எங்களுக்காக உதவிக்கரம் நீட்டினவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிற ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். ஆமென். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலேன்னு பாடல் எழுதின பாஸ்டர் ஜான் சாம் ஜாய் சாம் ஒரு போதகருடைய மகன் தான். அவருடைய சாட்சியை சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆமென். ஒரு பாஸ்டருக்கு மகன் தான். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒருதி, எல்லாருமே சூப்பர், ஊழியத்திலையும் உதவியாக இருக்கிறாங்க, படிப்புலையும் கெட்டிக்காரங்களாக இருக்காங்க. ஆமென். வேலை நிமித்தம் அவருடைய சகோதரர் வெளி தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். எல்லாரும் வழி அனுப்புறதுக்கு நினைச்சாங்க, போகிறாங்க. இப்போ அவர் தான் அந்த சர்ச்சில் கீபோர்டு நினைச்சுவார், ப்ளே பண்ணுவார். அவர் போயிட்டான்னு அடுத்து வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அடுத்து இவர் தான் நினைச்சிக்கணும், வாசிக்கணும். அப்போ அவர் கூட நின்ன ஆட்களில் ஒருத்தர், நீ ஒரு பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு, உனக்கு படிப்பும் வரமாட்டேன்து, அல்லது இந்த ஊழியத்தில் எந்த விதத்தில் உன்னால் உதவியும் செய்ய முடியல, இந்த கீபோர்டும் உனக்கு என்ன செய்ய தெரியாது, வாசிக்க தெரியாது, நீலாம் எதுக்கு இருக்க? அல்லேலூயா. கடினமான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் சொல்றாரு, என் உள்ளத்தை அது உடைத்தது, எல்லாருக்கும் முன்பாக அது என்னை அவமானப்படுத்தியது. அவர் சொல்றாரு, அன்னைக்கு ராத்திரி எனக்கு சாப்பாடு வேண்டாம், அவங்க அம்மாட்ட சொல்லி நான் சர்ச்சுக்கு போகிறேன், மாடியில் ராத்திரி ஃபுல்லாக அழுதாராம். ஆண்டவரே, இப்படி உபயோகம் இல்லாத ஒரு ஆளாக நான் இருக்கேன்னு, இப்படி ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள், ஒரு பாஸ்டர் மகனாக பிறந்தும் என்னை வச்சு ஒரு ஆதாயமும் இல்லைன்ட்டாங்களே, எனக்கு ஒன்றுமே தெரியலையே, எனக்கு பாடவும் தெரிய மாட்டேன்னுது, வாசிக்கவும் தெரிய மாட்டேன்னுது, படிக்கவும் தெரிய மாட்டேன்னுது,
இப்படி நான் எல்லாருக்கும் பாரமாக இருக்கவா? இந்த பூமியில் என்ன நீங்கள் படைச்சிங்க? அப்போ நீங்கள் என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இல்லையா? நான் இந்த குடும்பத்தில் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இல்லையான்னு இரவெல்லாம் அழுதார். உங்களுக்கு பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சேமை தவிர வேறு யாரையாவது அந்த வீட்டில் தெரியுமா? அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், டேவிட் சாம் ஜாய்சம். அவரை வேணால் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், வேறு யாரையுமே நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஜான் சாம் ஜாய்சம் அப்படிங்கிற பாஸ்டர் தெரியாத ஆள் உலகத்திலே யாரும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருந்து செயல்படுறோம்? கர்த்தர். நாம் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில தான் இருந்தோம், இருக்கலாம், இப்போ கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க அவரால் முடியும். ஒரு பெரிய திருப்பு முனைய டேர்னிங் பாயிண்டை கொடுக்க அவரால் முடியும். இன்னைக்கு வேஸ்ட் யூஸ்லெஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் யூஸ்ஃபுல்லாக நினைச்ச முடியும், மாற்ற முடியும். பயங்கரமான மாற்றம். நீங்கள் பாஸ்டர் ஜான்சம் ஜாய்சம் அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. அவருடைய ஊழியத்தை ஆன்லைனில் பார்க்குற நபர்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்காக இருக்கு. ஒரு நாள் ஒரு மெசேஜ் அவர் அப்லோட் பண்ணுறார் அப்படின்னா சில மணி நேரங்களில் பல ஆயிரம் பேர் நினைச்சுக்கிறாங்க. உலகமெங்கிலும் இருந்து பார்க்குறாங்க. உலகமெங்கிலும் இருக்கிற எத்தனையோ ஆயிரம் லட்சம் மக்களுக்கு அவர் இன்னைக்கு யாராக இருக்கிறார்? பயனுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், இந்த ஆண்டவர் அப்படிதான் அவருடைய கண்ணை வச்சு பார்த்துட்டே இருக்கிறார். யாரை நான் உயர்த்தணும், யாரை நான் ஆசீர்வதிக்கணும், யாருடைய வாழ்க்கையை அழகாக்கணும், யாருக்கு நான் நன்மை செய்யணும், யாரை கை தூக்கி விடணும், யார் தலையை நிமிர்த்தணும், யார் பெயரை பிரஸ்தாபப்படுத்தணும், இப்படியே கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கு, உலாவிட்டே இருக்கு. அப்போ பாருங்க, அவர்கிட்ட வந்துடணும். அவ்வளோதான். நீங்கள் தான், உங்களால் மட்டும்தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், உங்களால் மட்டும்தான் என்னை உயர்த்த முடியும், உங்களால் மட்டும்தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீங்கள் தான் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நிலைநிறுத்த முடியும்னு யார் வாராங்களோ அவர்களை இன்றைக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அந்த அழகான கண்கள் என் மேலே பட்டிருக்கு நான் திரும்ப சொல்ல முடியும். ஆகவே தூக்கி எறியப்பட்ட நான் சேர்த்து கொள்ளப்பட்டேன். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நான் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அந்த கண்கள் என்னை கண்டதுனால தான். அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவின் அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான கண்கள் என்னை தேவனே உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான
முடிந்ததென்று நினைத்த நான் ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் இயேசுவின் அழகான கண்கள் என்னை தேவனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்வையும் கர்த்தர் தான் கரத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் எல்லாம் யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கையில். பாஸ்டர் ஜான்சன் ஜாய்சம் சொல்வார், ஒரு 7 வருஷம் ஊழியத்துக்கு வந்து இந்த பாட்டை எழுதி இந்த பாட்டை எழுதி 7 வருஷமா யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு இந்த பாட்டை தெரியாத ஆளே யாரும் கிடையாது. கிறிஸ்தவ உலகத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் இந்த பாட்டு தெரியாத ஆளே. ஆனால் இந்த பாட்டை ஆண்டவர் கொடுத்து எத்தனை வருஷம்? 7 வருஷம் யாருக்குமே தெரியாது. அவர் அதுக்கு முன்னாடி 5 வால்யூம் சிடிஸ், ஒரு வால்யூமில் 10 பாட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அப்போ அது மாதிரி 5 வால்யூம் போட்டிருக்காரு. யாருக்குமே ஜான்சன் ஜாய்சம் அப்படிங்கிற பாஸ்டர் இப்படி பாடல்களெல்லாம் எழுதி என்ன செஞ்சிருக்கிறார், வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சியாது. ஆனால் பாருங்க, அந்த குறிக்கப்பட்ட காலம் வந்த போது ஆண்டவர் உயர்த்திட்டார். ஆமென். அந்த ஏற்ற காலம், அந்த பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கிற அந்த காலம் யாருக்குமே வெளியில தெரியாம என்ன செய்யலாம் இருக்கலாம், பிரபலமாகாம என்ன செய்யலாம் இருக்கலாம், ஆசீர்வாதமே இல்லாதது போல என்ன செய்யலாம். ஒரு பலன் இல்லையே, எவ்வளோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ முயற்சி பண்றோம், ஒன்றும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆஃப்டர் 7 இயர்ஸ் நீங்க பாருங்க, நீங்க எவ்வளோ பெரிய தேவ மனிதனா ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை போலதான் உங்களையும் பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கும் சில காலம் அப்படி மறைந்திருக்கும் காலம் என்ன செய்யலாம் இருக்கலாம். யாருக்கும் தெரியாத நிலையில நீங்க அமைதியா போறதும் வர்றதும், உங்க வேலையை நீங்க செய்யறதும், ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கும், போயிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் உங்க தலையை ஆண்டவர் உயர்த்திடுவார். திடீர்னு ஒரு நாள் உங்க பேர் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், மேன்மைப்படுத்தி விடுவார். அல்லேலூயா. திடீர்னு உங்க எல்லைகள் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், விரிவாக்கி விடுவார். நீங்க எதிர்பாராத பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார் கொடுத்து. அப்படி நீங்க நம்புறீங்களா? அதை விசுவாசித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நான் இருக்கிற மாதிரியே நான் தொடர்ந்து இருக்க போகிறது இல்லை. ஆமென். இப்போ தொடர்கிற இந்த நிலையே எனக்கு எப்பொழுதும் அப்படி நான் நினைக்கல. மாற்றத்தை ஆண்டவர் தருவார், முன்னேற்றத்தை ஆண்டவர் தருவார். ஆமென். உயர்வுகளை ஆண்டவர் தருவார், நன்மைகளை ஆண்டவர் தருவார், ஐஸ்வர்யங்களை ஆண்டவர் தருவார், மேன்மைகளை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. என் தேவனால் நான் நிச்சயம் உயர்வேன், என் தேவனால் நான் நிச்சயம் பெருகுவேன். ஆமென். என் வாழ்வில் கர்த்தர் செய்ய நினைத்தது அது ஒரு நாள் தடைபடாது, அது ஒரு நாள் தடைபடாது. என்னை சுற்றி இருக்கிற கண்கள் காண கர்த்தர் என்னை உயர்த்துவான், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு பாடுவோம். நிச்சயமாக நம்மை அவர் உயர்த்துவார். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
என்னை சுற்றி உள்ள கண்கள். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது டோன்ட் ஃபியர் என்றாரே, நான் தனித்து நின்ற போது I am with you என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது டோன்ட் கிவ் அப் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது ட்ரை அகைன் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சய நடக்கும், நிச்சய நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிச்சிருங்க. நீங்க உயர்த்துகிற வரைக்கும் உங்களுடைய பலத்த கரத்திற்குள் நாங்கள் அடங்கி இருப்போம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உம்முடைய அற்புதமான வழி நடத்துதலிலே பொறுமையா ஓடும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. இந்த காலமா காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, ரொம்ப நாளா எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்கப்பா. நன்மை உண்டாக நினைச்சிருங்கப்பா. உற்பவ கால திட்டத்தில் மறுபடியும் வருவேன்னு சொன்னீங்களே, அதே போல உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட வாங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு குறிக்கப்பட்ட அந்த வேலை தயை செய்யும் காலம் வந்ததுன்னு சொன்னீங்களப்பா. அந்த நேரத்தை கட்டளையிடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களா, உயர்ந்த நிலையில் இருப்பார்களா, மேன்மையா இருப்பார்களா, நன்மைகளை சுதந்தரிப்பார்களா, ஐஸ்வர்யங்கள் தேடி வருவதா, ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாறுவார்களா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.